Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது பிக்மெண்டேஷனுக்கு என்னென்ன சிரம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஒரு யூசர் ஓகேவா, அவங்க என் வீடியோஸ்க்கு எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நானும் இதுக்கு முன்னாடி ட்ரை ஸ்கின்லாம் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு தோணுச்சு, சரி ஓகே இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு நம்மள நிறைய பேர் சஃபர் பண்ணுறது பிக்மெண்டேஷன் வச்சுட்டு தான். அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமராக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து தம்ப்நெயில்ல ஒரு விஷயம் போடுறல, இந்த மாதிரி ஸ்கின் இப்படி மாறும் அப்படின்றது. அதுக்கு வந்துட்டு என்னோட மேஜர் ரீசன் இந்த சீரம் அப்படின்னு நான் சொல்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்றேன். இதை யூஸ் பண்ணால் மாறும். இதை தாண்டி நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா வந்துட்டு என்ன சொல்றது ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும், அந்த ரொம்ப க்ளீனாக இருக்கணும், நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, நீங்கள் வந்து எதுக்கு உண்மையை போடாமல் இந்த மாதிரி தம்ப்நெயில் மாற்றி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்பயுமே ஃபேர் ஸ்கின் பிரைட் ஸ்கின்னு சொல்றது என்னோட கான்டெக்ட்ல உங்களோட ஓல்ட் ஸ்கின், அதாவது நீங்கள் பிறந்தப்போ ஒரு கலர்ல இருந்திருப்பீங்க, அது போக போக போயிருக்கும். அந்த கலரை திருப்பி எடுத்துட்டு வரதுக்கு தான் நான் சொல்றேன். அதை தாண்டி இருக்க ஸ்கின் ஒயிட்னிங் பத்தி நான் பேசல. அதை பண்ண முடியுமா, பண்ணலாமா, வேண்டாமான்றதும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நோ கமெண்ட்ஸ் அதை பத்தி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பிக்மெண்டேஷன் பத்தி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதுலயுமே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிக்மெண்டேஷன் ஏன் வருதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ரீசன் வந்து ஜெனடிக்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது இந்த மாதிரி பிக்மெண்டேஷன், அவங்க ஸ்கின் ஆல்ரெடி இங்க டார்க் ஸ்பாட்ஸ் அங்கங்க பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஓவர் ஒரு ஏஜ் வரும்போது தான் உங்களுக்குமே அதோட டிஃபரன்ஸ் தெரியும் உங்க ஸ்கின்ல. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நீங்க ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லைன்னா ஒரு லாங் டர்மா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு டெஃபிஷியன்சி என்னமோ எதுக்கோகையோ மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா மெடிசனோட எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா காமிக்கும். பிகாஸ் எனக்கு ஒரு தடவை வந்துட்டு காலில் வந்து குட்டியா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைம்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எனக்கு டேப்லெட்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு டாக்டர். ஓகேவா? அப்போ அதை போடுறப்போ எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது என்னோட ஸ்கின்ல. நான் ஆல்மோஸ்ட் அது ஒரு 1.5 மாசம் போட்டிருந்தேன். அந்த 1.5 மாசம் என்னோட ஸ்கின்னோட டோனே அப்படியே கம்ப்ளீட்டா டவுன் ஆச்சு. அண்ட் மோரோவர் நிறைய வந்து ஆக்னேஸ் வர ஆரம்பிச்சது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு உடம்புல நீங்க அந்த மாத்திரை போடுறீங்களா, அது வந்து எப்படி சொல்ற, அது கொஞ்சம் ஹை டோஸா இருந்துச்சு நான் சாப்பிட்ட மாத்திரை. ஸோ நான் அதை தினம் போட எனக்கு வந்து ஒரு ஹீட் என் உடம்புல ப்ரொடியூஸ் ஆகி ஆக்னேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் என்னோட ஸ்கின் டோனும் அப்படியே டிராஸ்டிக்கா குறைஞ்சது. அதை முடிச்சு விட்டதுக்கு அப்புறமா தான் நான் திருப்பி என்னோட ஸ்கின் கேர்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட பழைய கலர் வந்துச்சு. ஸோ அதனால நீங்க மெடிகேஷன்ஸ்ல இருக்கீங்கனால அது ஒரு ரீசனா இருக்கலாம். அதுக்காக பிக்மெண்டேஷன் போகணும்னு எந்த மெடிகேஷன்ஸுமே ஸ்டாப் பண்ணணும் நான் சொல்லல. நான் கம்ப்ளீட் கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை ஸ்டாப் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இதான் செகண்ட் ரீசன். அண்ட் தேர்ட் வந்து சன் எக்ஸ்போஷர். இதான் மெஜாரிட்டியா நம்ம இந்தியன்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம் போ ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நான் அப்படிதான் இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா சன்ஸ்கிரீன் போட மாட்டேன், அப்படி ஜாலியா எங்கனாலும் வெயிலே போவேன், வெயிலே வருவேன். எனக்கு அது அப்ப தெரியல உண்மையிலுமே. அது எனக்கு இமீடியட்டா எஃபெக்ட் காமிச்சதுன்னு தெரிஞ்சா டேன் தான் காமிக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மோதிரமே இந்த இடத்துக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்ல. ஏன்னா நம்ம வெயில வந்து இந்த இடம் கவர் ஆயிடும். ஸோ இங்க மட்டும் ஒரு கலர் டிஃபரன்ஸ் தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு காலேஜ் டைம்ல நான் நினைச்சேன்னா டேன் பாயுது, அப்புறம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. அது சரியானது எப்படின்னா மொத்தமா எனக்கு ஸ்கின் டோன் வந்து அப்படியே கம்மியாச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா லைக் அங்கங்க நம்மளோட ஸ்கின்ஸ்ல வந்துட்டு ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அதாவது பிக்மெண்டேஷன் எப்படி வரும்னா நம்ம ஸ்கின்ல இருக்க மெலஸ்மான்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அது கொடுக்குற அந்த கலர் தான் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது ஓவரா ப்ரொடியூஸ் ஆகிறப்போ இருக்கிறது தான் வந்து பிக்மெண்டேஷன். ஸோ சன் எக்ஸ்போஜர்ல வரும்போது நிறைய அந்த மெலஸ்மா வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாவே ஸ்டடி பண்ணிட்டு தான் சொல்றேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து கூகுள்ல வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வரதான் ரீசன். இதுதான் ரீசன்ஸ். ஓகேவா? இப்போ அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்ற ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன, ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்ற சொல்றேன். நான் 3 to 4 இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கேன். நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன்னா நான் சொல்றது உங்களுக்கு வந்துட்டு ஒன்னே ஒன்று சொன்னா அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? ஸோ நான் 4 ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அது உங்களுக்கு எது செட் ஆகுது, காஸ்ட் பாயிண்ட் அண்ட் உங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஸ்லேயிக் ஆசிட். ஓகேவா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆசிட். இது எதுக்கு அப்படின்னா பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு அண்ட் ஆக்னே ஸ்கார்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இது சிரம். நான் சொல்ல போற 4 சிரமே இதுக்கு தான். ஸோ இதுல வந்து 2 ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுகந்தால வந்து அஸ்லேயிக் ஆசிட் இருக்கு. நான் கண்டிப்பா வந்து இமேஜ் சைட்ல போடுறேன், நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து டாக்டர் ஷெட்ஸ். இந்த 2 பிராண்ட்லயுமே வந்து இருக்கு. சுகந்தா நான் ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன். டாக்டர் ஷெட்ஸ் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஆனா அது as a பிராண்டா எனக்கு ரொம்ப நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த அஸ்லேயிக் ஆசிட். பட் ஆனா நான் ரொம்ப ட்ரஸ்டடா நிறைய பேரை கேட்டு லைக் எனக்கு பர்சனல் சர்க்கிளா இருக்கட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யூஸ் பண்ணி இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்றது தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் தான் வந்து ஒன்னு சுகந்தா பிராண்ட் அண்ட் இன்னொன்று வந்து டாக்டர் ஷெட்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த 2 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அஸ்லேயிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்துட்டு கோஜிக் ஆசிட். கோஜிக் ஆசிட் வந்து டெர்மாகோல் இருக்கிறது சூப்பராக இருக்கும். நானே பர்சனலாக இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பாக என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு கோஜிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணது மாதிரி எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணது கிடையாது. அது டெர்மாகோ. கண்டிப்பாக இது வீடியோ நான் டெர்மாகோக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலுமே அப்படி கிடையாது. எனக்கே தோணும். பிகாஸ் என்ன சொல்றது அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாட்டில்ஸ் பக்கமாக யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. நீங்கள் கண்டிப்பாக என் தம்ப்நெயில் இமேஜஸ்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிஃபரன்ஸ்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் வந்து
காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து டெர்மாக்கோட கோஜிக் ஆசிட் சிரம் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேற வேணும் அப்படின்னா டாக்டர் ஷெஸ்ல கேசரன் கோஜிக் ஆசிட் சிரம்னு ஒன்று இருக்கும். அதுவுமே நல்ல பிராண்ட் தான், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதையும் தாண்டி கோஜிக் ஆசிட் க்ரீம்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். க்ரீம் ஃபார்ம்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஆசிட்ஸ்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்றது என்ன பொறுத்தவரைக்கும் சிரம் தான் பெட்டர். ஏன்னா அது உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கான்சன்ட்ரேட்டடாகவும் இருக்கும். லைக் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு லெவல்லையுமே இருக்கும். க்ரீம்ஸ் வந்து ரொம்ப பொட்டென்ட்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இதுதான் 2 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் கோஜிக் ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்ஃபா ஆர்பிட்டின். ஆல்ஃபா ஆர்பிட்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஃபார் பிக்மெண்டேஷன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணேன் அண்ட் எல்லாரையும் கேட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிராண்ட்னா வந்து மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம் தான். அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், ஸ்கின் கேர் ரிசல்ட்ஸ் ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸ்லோவாக இருந்தாலுமே பக்காவாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம். ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி வர பிராண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக தெரியல. ஏன்னா நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணாத ஒன்று உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பல. ஸோ அதனால இது ஒன்று வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்சேமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. இது வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சுக்க வேணா, ஒரு சஜஷன் மாதிரி இப்படியும் ஒன்று இருக்குது அப்படின்றது. உங்களுக்கு மேபி இந்த இன்கிரிடியன்ட் தெரியும், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஜஸ்ட் இல்லைனா எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு நல்ல பிராண்ட் மட்டும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஐம் வெரி என்ன சொல்கிறது டிரான்ஸ்பரண்ட் வித் யூ, நான் யூஸ் பண்ணல. ஓகேவா? மினிமலிஸ்ட்லேயே இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் இந்த ஒரு ஆசிட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஹை பொட்டன்ட்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். ஹைலி பொட்டன்ஷியலாக என்ன இங்கிலீஷ் வார்த்தை கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மினிமலிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு டிரான்சமிக் ஆசிட் அது வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டீகன்ஸ்ட்ரக்ட்ல வந்து ஒரு பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் சீரம் இருக்குது. இதில் வந்துட்டு கிளைகாலிக் ஆசிட் அண்ட் டிரான்சமிக் ஆசிட் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிளைகாலிக் ஆசிடுமே ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட். ஓகேவா? ஆனால் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து சீரம்ஸாக எங்கேயுமே அவைலபிள் இல்லை. கிளைகாலிக் ஆசிட் டோனர் மட்டும் தான் ஆர்டினரி பிராண்டில் இருக்குது. அது வந்து நம்ம டெய்லி பேசிஸில் வேணால் வந்து யூஸ் பண்ணலாம். அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல. வேணும்னா சொல்லுங்கள், நான் தனி வீடியோவாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு போடுறேன். ஏன்னா நானுமே பக்கெட் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் தான் என்னோட ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். டிரான்சமிக் ஆசிட் பற்றி எனக்கு ஐடியா கிடையாது ரொம்ப. லைக் ஐடியாஸ்ன்னு எப்படி சொல்கிறது, இதுக்கு தான் ஒர்க் ஆகும் தெரியும். ஆனால் அது பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ட்ரையும் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்ச யாரும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதை ஓரமாக எடுத்து வச்சிருங்க. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷனாக தான் கொடுக்குறேன். மற்றபடி நான் சொன்ன ஆல்ஃபா ஆர்பிட்டின், அதுக்கப்புறமா கோஜிக் ஆசிட், அதுக்கப்புறம் அஸ்லேக் ஆசிட், இதெல்லாம் வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். கோஜிக் ஆசிட் வந்து டாப் 1 சூப்பராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிக்மெண்டேஷன்ஸ் பற்றி கவர் பண்ணிட்டேன். வேற என்ன பற்றி உங்களுக்கு வந்து சீரம்ஸ்லாம் தெரியணும் அப்படின்றது வந்து கமெண்ட் டவுன் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வேற ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வரேன். அண்ட் வந்துட்டு ரீசெண்டாக நான் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஹால் குட்டி குட்டி ஷார்ட்ஸாக நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். என்னோட ஷார்ட்ஸில் கண்டிப்பாக டெய்லி ஈவினிங் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 7 to 8 o'clock வந்துட்டு என்னோட ஷார்ட்ஸ் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. நான் ஒரு கம்ப்ளீட் ஹாலாக அந்த அப்கமிங் சாட்டர்டேல போடுறேன். நான் ஒரு சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக் கண்டுபிடிச்சிருக்கேன், மை டாப் ஃபேவரட் ஃபார் நவ். ஸோ அதை பற்றியும் நான் வந்து சாட்டர்டே அந்த வீடியோவில் பேசுகிறேன். நான் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye guys. Have a nice day.